மீனராசினியர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுது, என்னதான் மேடம் பண்ணும்போது 12ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன வந்துச்சு? நம்ம ராசிநாதன் பார்வையை கொடுத்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கா. ராசிநாதன் கேந்திரம் இருக்காரு, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒண்ணும் இல்ல. ராசிநாதன் கேந்திரத்துல இருக்கும்போது, ராசிநாதன் திரிகோணத்துல இருக்கும்போது, ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது, 11ஆம் இடத்துல இருக்கும்போது எல்லாம் விபரீத ராஜயோகம் தான். என்ன ராசிநாதன் கொஞ்சம் வக்கரமா இருக்காரு. அதுவும் இந்த பிப்ரவரி மாசம் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுவார். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இருந்த குழப்ப நிலை கூட ஒரு மாதிரி மாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப அதுவா இதுவான்னு யோசிச்சுட்டு இருந்த அமைப்புல இந்த மாசம் மாறிடும். தைலமாவே ஓடிட்டு இருக்கோம். பண்றது கரெக்டா தப்பா, அடி எடுத்து வைக்கலாமா வேணாமா, இருக்கலாமா விட்டுட்டு ஓடி இல்லாமா, அந்த வழியில் சொல்ற மாதிரி என்கிட்டயே ஒரு 7:30 வேலை செய்யுது, இங்கேயே இருப்போமா துபாய்க்கு ஓடிடுவோமா, இந்த மாதிரி எல்லாம் தாட் ப்ராசஸ் ஓடும். தெய்வங்களே, இன்னொரு வேலை இருந்தா மட்டும் இருக்கிற வேலையை விட்டுட்டு போங்க. திடீர்னு ஏதாவது பண்ணீங்கன்னா சனி தலைக்கு மேல உட்காந்துருக்காரு, பிம்பிளிகா பிளானி காட்டிடுவாரு. ரொம்ப கவனம். ஜென்ம சனி ஓடிட்டு இருக்குன்றது அப்பப்ப லைட்டா, என்னதான் ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கொஞ்சம் அப்பப்ப லைட்டா இதை பார்த்து கொள்ள வேண்டிய அவசியத்துல இருக்கீங்க மீனராசிக்காரங்க. ஓகே, செலவுகள் நிறைய எட்டி பார்க்கும். 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலே சொல்ல வேணாம். தூக்கத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். இப்ப பத்தாவதுக்கு இத்தனை கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கும்போது, 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகம்ல விரவிய ஸ்தானமும் கூட. 12ஆம் இடம் ஒன்று முடிந்து இன்னொன்னு ஆரம்பிக்கிறது, அதுக்கு பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். சோ இதெல்லாம் 12ஆம் இடம். சில பேருக்கு ஒண்ணு முடிஞ்சு இன்னொன்னு தொடங்குறது. நிறைய 5ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்கும் போது நிறைய பேருக்கு 5ஆம் வீட்டு அதிபதியோட தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி 6ஆம் வீடு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா பிள்ளைகள் மூலமாக சில செலவுகள் எட்டி பார்க்கலாம். திடீர்னு பிள்ளைய வேற இடத்துக்கு மாத்துறது, இல்ல பிள்ளைய ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுறது, இல்ல பிள்ளைங்களுக்கு வேற ஸ்கூல் மாத்தி ஃபீஸ் கட்டுறது, இல்ல நம்ம வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போறது, இல்ல ஏற்கனவே இருந்தது பிள்ளைங்கள் மூலமா இணையத்துக்கான வாய்ப்பு, இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கும் உங்க ஸ்பௌஸுக்கு இடையில ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துட்டு போகும். அதே மாதிரி 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல ராசிநாதன் கொஞ்சம் வக்கரமா இருக்கனால குடும்பமா முடியலன்ற மாதிரியான ஒரு தன்மை வரும். வீட்டுல இருக்கவங்களுக்கு முடியல, வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உடம்பு முடியல, அதுக்காக ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கு, எனக்கு முடியல, அவங்களுக்கு முடியல, ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்துட்டே இருக்கும். நிறைய டிராவல் பண்றோம், ஆனா கண்ணுக்கு தெரியுது கைக்கு வரலையேன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாள் தாங்க, ஒரு 2 மாசம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நீங்க கேட்காமலே என்னன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த ஒரு 2 மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா போதும். யாருமே ராசிக்காரங்க. ஓகே, தடைகள் எல்லாம் தவிடுபடியாகும். நீங்க பண்ண ஹார்ட்ஒர்க்கான ஒரு மதிப்பீடு கிடைக்கும். என்ன கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். உங்க நேரம் உங்க கூட இருந்தவன வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க, இல்ல அவன் வேலையை விட்டு போயிடுவான். அந்த வேலையும் சேர்த்து நம்ம பாக்குற மாதிரி ஆயிடும். என்னடா இது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு நாளும் விடியும் போது இன்னைக்கு என்ன பிரச்சனைல விடிய போதோன்ற மாதிரியே இந்த மாதம் கொஞ்சம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களை உருவாக்கி கொடுக்கும். 6ஆம் தேதியில இருந்து ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 23ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் 3ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்தப்புறம் ஒன்னும் பெருசா என்ன சொல்றது, உங்க இதுக்கு நோக்கி போக ஆரம்பிக்க டிரான்சிட் ஆக ஆரம்பிச்சிருவாரு. 2ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால வருமானம் வரக்கூடிய இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. கடன் வாங்கியாவது சில விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோணும். நிறைய பேர் இதெல்லாம் கிரெடிட் கார்டு வாங்குவீங்க. கிரெடிட் கார்டுக்கு கடன் அடைக்கிறது, கிரெடிட் கார்டு மூலமா சில விஷயங்கள் பண்றதுன்னு இருக்கும். இடம் மாறுறது, வீடு மாறுறது, வண்டி மாறுறது, ஏதோ ஒரு மாற்றம் என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே, நிறைய பேர் வீட்டுல எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள் ஏதாவது செலவுக்கு திடீர்னு கீசர் நின்று போயிடும். இது நல்லா ஓடிட்டு இருக்க மிக்சி நின்று போகும். வீட்டுக்காரமா புது குக்கர் வாங்கி கொடுத்தாதான் சமைப்பேன்னு அடம் முடிக்கும். இல்ல வீட்டுக்காரைய அயன் பாக்ஸ் இல்லாம நான் இருக்க மாட்டேன் பாரு, ஏதோ ஒண்ணு எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தோட அது பழுது பாக்குறது, இல்ல அதை புதுசா வாங்கி மகிழ்தல் என்பது மாதிரி கொஞ்சம் அதன் மூலமாக கொஞ்சம் செலவுகள் வரும். ஏன்னா அது எப்போ வரும், 20ஆம் தேதிக்கு மேல வரும். இல்ல புதுசா ஆஃபர்லாம் முடிஞ்சு போச்சு, பரவாயில்ல இப்ப ஏதாவது ஆஃபர் இருக்கான்றத பார்த்து ஆன்லைன்ல சில ஆர்டர் பண்ணா அந்த மாதிரி ராகு உங்களை அப்படியே மைண்ட்ல போட்டு தூண்டுவான். இன்னும் சில பேருக்கு வெந்நீர் போறதுக்கான கெட்டில் எல்லாம் வாங்குவீங்க. இது இல்லாம கிரகம் சொல்லும், ஆமா இந்த சூடு வெந்நீர் எல்லாம் சொல்லும். அது ஒர்க் ஆகாம அப்புறம் திரும்ப அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். அதனால ரிவ்யூ பார்த்து வாங்குறதா வேணாம். ஆன்லைன்ல கொஞ்சம் இந்த ஒரு மாசம் ஆர்டர் பண்றதை கம்முன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி 12ஆம் இடத்துல கூடிய ராகு செலவு நிறைய கொடுத்து ஆன்லைன்லயே போட்டு செலவு உண்டாக்குறதுக்கான சினாரியோ உருவாக்கி விட்டுருவேன். மாசத்துக்கு ஒரு தடவை ஆன்லைன்ல போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். கிடைக்கும், ஆனா பத்தாது, கிடைக்கும் பத்தாது. இந்த செட்டு போடுவோம் பத்தாது, திரும்ப அடுத்து அனுப்பிச்சுடுவோம், திரும்ப வேற செட்டு வரும் பத்தாது. இப்படியே கிவ் அண்ட் டேக் பாலிசியே ரிங்க ஆடுற மாதிரியான மாசமாக இந்த மாதம் இருக்கிறது. அதுக்கு மொத்தமாவே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாம இருக்கிறது பெட்டர் இல்ல. சரி, நம்ம சொல்றோம் ராகு கேட்கணும்ல, சரி வாங்க பாப்போம். அதனால இதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து கொண்டால் போதுமானது. சோ மீனராசிக்காரர்களுக்கு இதுல கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான மாதம் இருக்கு. கொஞ்சம் சுகஸ்தானத்துல கவனமா இருக்கும். வேலைப்படு லைட்டா எட்டி பார்க்கலாம். மத்தவங்களோட பேசுறதுக்கு நேரமே இல்லாத அளவுக்கு வேலை அதிகரிக்கும். எல்லாமே இருக்கு, நல்லாதான் இருக்கு, ஆனால் எனக்கு பத்தல, சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத ஒரு தன்மை இருக்கும்.
இந்த தலைக்கு மேல சனி இருக்கும்போது கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுக்குற, அப்புறம் பாத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி சினாரியோல தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு 5 நிமிஷம்ன்ற மாதிரி அப்படியே அது கடைசியில் 50 நிமிஷம் ஐயோ லேட்டாச்சுன்னு ஓடுற மாதிரியான சினாரியோலாம் கொஞ்சம் நிகழ்த்தும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் மந்தத்தனத்தையும் டிலே பண்ணி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகாம இது இப்படிதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? சோ படிக்கிற மீனராசிக்கார குழந்தைங்க எப்படி சூப்பரா படிப்பீங்க. நிறைய பேருக்கு படிக்கிற மீனராசிக்கார குழந்தைகளா இருந்தாலும் சரி, இல்ல மீனராசிக்கார குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிள்ளைகளை எடுத்து ஒரு பெருமை கிடைக்கும். பிள்ளைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. படிக்கிற மீனராசிக்கார குழந்தைங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்லோட் எடுத்துக்கிற மாதிரியான சினாரியோலாம் இந்த தடவை கிரியேட் ஆகும். ஹெல்த் ஆரோக்கியத்துல மட்டும் சளி தொந்தரவு வராம பாத்துக்கணும். கீழே மேல ஏறி விழுந்து காயம் வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. கொஞ்சம் முட்டில சிராய்ப்பு வரும். கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி காத்திருக்கிறது. காதல் கை கூட போகிறது. கவலைகள் எல்லாம் மறக்க போகிறது. நிறைய பேருக்கு லோன் வாங்கி சில விஷயத்த மேற்கொள்ள தேவைன்னா வாங்குங்க. இல்லாட்டி கிரெடிட் கார்டை தேய்ச்சி திரும்ப அதுக்கு ஒரு தண்டம் கட்டிட்டு உட்காந்துருக்காதீங்க. நிறைய செலவு அதிகரிக்கும். கடன் வாங்கியா சில விஷயத்த பண்ணணுன்ற மாதிரி ராகு தூண்டுவார். எப்படியாவது கடன் வாங்க வைப்பார். கடன் வாங்காம தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. இல்ல விதி வழியது ஒன்னும் பண்ண முடியாது. கடன் வாங்குறதுக்கான, ஆனா வாங்கினாலும் அது ஒரு சுப கடனாகத்தான் இருக்கும். ஒரு நல்ல மகிழ்வு கிடைக்கும். நிறைய சில்வர் வாங்குவீங்க. வாங்குனீங்கன்னா சொல்லுங்க. நிறைய தடவை சில்வர் வாங்குவீங்க. சில்வர் வாங்கி பிரசன்ட் பண்ணுவீங்க. இல்ல நீங்க சில்வர் வாங்குறதுக்கான வாய்ப்பு. அந்த ராகுலாம் மாய சில்வர் மேல இந்த கோல்டு கோட்டிங் கொடுத்ததெல்லாம் வாங்குவீங்க இந்த தடவை. அதெல்லாம் வாங்கி இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அதுக்காக கொஞ்சம் உங்களை கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இஎம்ஐ எல்லாம் கட்ட ரெடி ஆவீங்க. இதெல்லாம் இந்த வயது ஒத்தவர்களுக்கு நடக்கும். ஓகே. 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பல்லு கண்ணு இது ரெண்டும் பாத்துக்கணும். பின்னாடி முதுகு தண்டு வடத்துல பெயின் வரலாம். வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆகி அதுக்கு ஒரு ஆயில் மாத்துறது இது மாத்துறதுன்ற மாதிரி கொஞ்சம் அதற்கான வேலைகள் நடக்கும். வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. போயிட்டு வரும்போது பார்த்து கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. 60 வயது தாண்டி மீனராசிக்காரருக்கு வீட்டு கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் வராத பணம் எல்லாம் வரும். ரொம்ப நாளா பணம் வராம இழுத்துட்டு இருக்குன்னா இந்த மாசம் டக்குன்னு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். நிறைய பேர் கோவில் குளத்தோட சர்ப்ப தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த 60 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை தவிடுபடியாக்கி பண ரீதியான பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய தன்மையெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது. முடிஞ்சா பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்துருங்க. இல்லாட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் படத்தை வாங்கி டவுன்லோட் பண்ணி தினம் காலத்துல இருந்துச்சு பிள்ளையாரப்பா நீதான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு செலவு அடிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளில் இருந்து வீண் விரயத்திலிருந்து ஆரோக்கிய குறைபாடுல இருந்து தப்பிச்சுப்பீங்க. ஓகே. இந்த தடவை என்ன பாப்பீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க பசுமாடு பார்ப்பீங்க. இன்னொன்னு மீனராசிக்காரங்க இந்த தடவை முயல் பார்ப்பீர்கள். ரெண்டுமே நடக்கும். முயலா? எஸ். ஏதாவது ஒரு வெள்ளை முயல் பாக்குறது, முயல் குட்டி பாக்குறது, ஏதாவது ஒரு நீங்க போகும்போது யாராவது முயலை தூக்கிட்டு போற மாதிரி பாக்குறது, முயல் கேரட் சாப்பிடுற மாதிரி பாக்குறது, ஓபன் பண்ணா முயல் தெரியுது, ராபிட் என்ற வார்த்தை கேட்கறது, ராபிட் படம் பாக்குறது, இதெல்லாம் இந்த தடவை பிள்ளைங்க ட்ரெஸ்ல ஏதாவது ராபிட் போட்ட மாதிரி பாக்குறது எல்லாம் இந்த தடவை கடை நடக்கும். முயல் பாத்திரிகளை என்னால் வருமானம் வரக்கூடிய இடத்துல நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், ஒன்னும் ஆயிடாது, உன் வேலையெல்லாம் ஒண்ணும் போகாது, நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி உங்க ராசிநாதனும் உங்களுடைய குலதெய்வம் உங்க பின்னாடி இருக்கிறத உணர்த்தக்கூடிய சமிக்கைகளாக இந்த முயல் பார்த்தல் என்பது இருக்கும். நீங்க பசுமாடு பாக்குறீங்கன்னா சுக்கரனுடைய அருளால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமா இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்படி பசுமாடு அசைப்போட்டு சில விஷயத்த பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகாத, பொறுமையா இருக்க வேண்டிய நேரமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக நீங்க பசுமாடு பாக்குறது என்பது இருக்க போது. ரெண்டுல எது பார்த்தாலும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. மொத்தத்துல மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் மதிநுட்பத்தால் இந்த மாதத்தை கடக்க வேண்டிய மாதமா இருக்கு. மற்றவர்கள் மேல் தேவையில்லாத கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போது மற்றவெல்லாம் தானாய் கூடி வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த பிப்ரவரி மாதம் 2026 வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது.